ஹலோ வியூவர்ஸ். இப்போ அடுத்ததா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம் பற்றி பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் தட் இஸ் பவுண்டட் எபோ தென் ஏ ஆஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, இஃப் ஏ இஸ் எனி நான் எம்டி சப்செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரியல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு நம்பர் லைன், கரெக்டாக ஒரு ரியல் நம்பர் லைனில் இருக்கிற ஏதோ ஒரு சப்செட். இந்த ரியல் நம்பர் வந்து ஏதோ ஒரு சப்செட் எடுத்துக்க போகிறோம். அந்த சப்செட்டை வந்து நம்ம ஏ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏ வந்து கண்டிப்பாக எம்டி செட்டாக இருக்கக்கூடாது. நான் எம்டி செட்னா என்ன, எம்டியாக இருக்கக்கூடாது. இஸ் அ நான் எம்டி செட் தட் இஸ் பவுண்டட் எபோ அண்ட் அது பவுண்டட் எபோவாகவும் இருக்கணும். பவுண்டட் எபோ இந்த சென்ஸ் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். பவுண்டட் எபோ அப்படின்னா ஒரு செட்டு நம்ம எப்போ பவுண்டட் எபோ அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த செட்டுக்கு மேலே ஏதோ ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். தட் இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லியிருப்போம், கரெக்டாக. வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லியிருப்போம். போன வீடியோவில் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். தென் ஏ ஆஸ் அ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஏ ஆஸ் அ, ஸோ அப்படி பார்க்குறப்போ ஏக்கு வந்து நம்ம லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கும். அது எதில் இருக்குன்னா ஆரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ஏங்கிறது ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் தட் இஸ் பவுண்டட் எபோ அப்படின்னா தென் ஏ ஆஸ் அந்த ஏ அப்படிங்கிற செட்டுக்கு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து இருக்கும். எதில் இருக்குன்னா ஆர் ரியல் நம்பர்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,2 அப்படின்னா இதுக்கு வந்து இது வந்து இந்த செட்டு வந்து ஒரு ஏ அப்படின்ற ஒரு செட் அப்படின்னா இது பவுண்டட் எபோனா எஸ் திஸ் இஸ் பவுண்டட் எபோ. ஏன்னா 2க்கு மேலே ஒரு நம்பர் 3 அப்படின்ற நம்பர் சொல்ல முடியும். தென் ஏ ஆஸ் அ லீஸ்ட் அப்பர் பவுண்டு, இதுக்கு நிறைய அப்பர் பவுண்ட் இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா டூ தான் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஆனால் அந்த 2ங்கிறது வந்து இந்த செட்டுக்குள்ளே இல்லை, கரெக்டாக. ஏன்னா 2ங்கிறது இந்த ப்ராக்கெட் போட்டால் என்ன மீனிங், 2 வந்து இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட். அப்போ 2 வந்து நான் 1ம் 2ம் எடுத்துக்கூடாது. பட் 1 வந்து 2க்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகும். அப்போ 2ங்கிற நம்பர் எடுத்துக்கூடாது. அப்போ 2ங்கிறது இந்த செட்டுக்குள்ளே இல்லை, ஆனால் எங்கே இருக்குது, 2ன்றது ரியல் நம்பருக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க, 1.7a தியரம். இஃப் ஏ இஸ் எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் தட் இஸ் பவுண்டட் பிலோ தென் ஏ ஆஸ் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தியரம் மாதிரி தான் ஏங்கிறது ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் தட் இஸ் பவுண்டட் பிலோவாக இருந்துச்சுன்னா, பவுண்டட் பிலோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய லோவர் பவுண்ட் இருக்கும். பட் அதுக்கு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் வந்து ஆரில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூஃப் கொள்ள போயிடலாம். இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுவோம்னா, இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு லெட் பி இஸ் சப்செட் ஆஃப் ஆர், பிங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்க போகிறேன். அது வந்து தட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். ஸோ ஆருங்கிற ஒரு ரியல் நம்பரில் பி அப்படிங்கிற ஒரு சப்செட் எடுத்துக்க போகிறேன். பி த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் that is belongs to B such that minus x belongs to A அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா. இது வந்து நம்மளா எடுத்துக்கிறது தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் நம்ம என்ன கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், பிங்கிறது ஆரோட சப்செட்டு. அந்த பியை வந்து எக்ஸுங்கிற எலமெண்ட் எல்லாமே எக்ஸு வந்து பியில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி, தட் இஸ் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு பி சஸ் தட் மைனஸ் எக்ஸ் வந்து ஏக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏங்கிறது என்னது, ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ஒரு செட்டு, கரெக்டாக. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, த எலமெண்ட் ஆஃப் பி ஆர் த நெகட்டிவ்ஸ் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் பியில் 1ன்ற எலமெண்ட் இருந்தால் ஏல வந்து -1ன்ற எலமெண்ட் இருக்கும், ஓகேவா. ஸோ பிக்கு அப்படியே நெகட்டிவாக இருக்கிற எலமெண்ட் தான் ஏல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் பின்ற ஒரு செட்டை. அதாவது ஏன்றதுல என்ன நம்பர்ஸ் இருக்கோ, ஏன்ற செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸோட நெகட்டிவ் தான் பியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க போகிறோம். விச் மீன்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா. ஓகே, அடுத்ததா இஃப் எம் இஸ் அ லோவர் பவுண்ட் ஃபார் ஏ. இப்போ ஏங்கிற செட்டு வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொஷினில் தான் கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது தட் இஸ் பவுண்டட் பிலோன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ பவுண்டட் பிலோ அப்படின்னா என்ன மீனிங், அதுக்கு வந்து லோவர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், கரெக்டாக. ஸோ இஃப் அந்த லோவர் பவுண்டை நான் எம்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. இஃப் எம் இஸ் அ லோவர் பவுண்ட் ஃபார் ஏ, ஸோ ஏ அப்படின்ற செட்டுக்கு வந்து ஏன்ற செட்டு பவுண்டட் பிலோன்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. பவுண்டட் பிலோனா தர் எக்ஸிஸ்ட் அண்ட் லோவர் பவுண்ட். அந்த லோவர் பவுண்டை நான் எம்னு எடுத்துக்கிறேன். ஒருவேளை அந்த எம் அப்படிங்கிறது லோவர் பவுண்ட் ஃபார் ஏவாக இருந்துச்சுன்னா தென் பை த டெஃபினேஷன் நம்ம கிரியேட் பண்ண டெஃபினேஷன் படி என்ன, மைனஸ் எம் இதோட நெகட்டிவ் அப்பர் பவுண்ட் ஃபார் பியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதோட நெகட்டிவ் வந்து என்னவா இருக்கும், இதோட எம்ங்கிறது லோவர் பவுண்ட் ஆஃப் ஏனா, மைனஸ் எம்ங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அப்பர் பவுண்ட் ஃபார் இங்கே ஏனா இங்கே பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா.
இஃப் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு பி தென் மைனஸ் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படிங்கிறது டெஃபினேஷன் நம்ம எடுத்தது. அண்ட் ஸோ எம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்? ஃபார் எவ்ரி மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக மைனஸ் எக்ஸுங்கிறது என்னது? மைனஸ் எக்ஸுங்கிறது ஏக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட். ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் பார்த்தோம் எம்முங்கிறது வந்து லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு. அப்போ என்ன மீனிங் அதுக்கு? எம்முங்கிறது லோவர் பவுண்ட் அண்ட் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு அதாவது மைனஸ் எக்ஸுங்கிறது ஏ அப்படின்ற எலமெண்ட். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? பை த டெஃபினேஷன் மைனஸ் எக்ஸை விட எம்முங்கிறது லெஸ் தானாக இருக்குமா? எஸ், அதுதான் டெஃபினேஷன்ஸ் இல்லையா? ஸோ லோவர் பவுண்டோட டெஃபினேஷனோட ஒரு வந்து பவுண்டட் பிலோ ஏங்கிற செட்டு பவுண்டட் பிலோனா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு போடுவோம். இந்த இடத்துல ஏஎஸ் அந்த இடத்துல ஏஎஸ் பிலாங்ஸ் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஏ, இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படிங்கிறனால மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம் ஃபார் எவ்ரி மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு வரும். இதை த்ரூ அவுட் நெகட்டிவால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். இந்த சிம்பிள் வந்து பாருங்கள், இந்த சிம்பிள் வந்து எக்ஸை பார்த்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு, அது அப்படியே சேஞ்ச் ஆகும், எம்மை பார்த்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இந்த எம் ப்ளஸ் எம் வந்து மைனஸ் எம் ஆயிரும். ஃபார் எவ்ரி இந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆகிறப்போ இந்த ஏ வந்து பியாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ நான் என்ன சொல்லலாம்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான மீனிங் என்ன? ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மைனஸ் எம்ங்கிறது வந்து அப்பர் பவுண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஃபார் பி. பியோட மைனஸ் எம்ங்கிறது ஆக்சுவலாக பி அப்படிங்கிற செட்டோட அப்பர் பவுண்டு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துச்சு பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு மீனிங் என்ன? தட் இஸ் பவுண்டட் எபோ அப்படின்ற மீனிங் இல்லையா? ஸோ பவுண்டட் எபோ அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பவுண்டட் எபோ. இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் எம்னு கொடுத்துருக்காங்க. இஸ் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னா ஹென்ஸ் பியை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பவுண்டட் எபோ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா பவுண்டட் ஏஸ் அப்படிங்கிற செட் பவுண்டட் பிலோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் இருக்குது அப்படின்னு தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஹென்ஸ் பி இஸ் அ பவுண்டட் எபோ. ஸோ பை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம் படி என்ன சொல்லலாம்? பி ஆஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஆக்சுவலாக பவுண்டட் எபோ இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சியம் படி ஒரு செட்டு ஏங்கிற செட்டு பவுண்டட் எபோவாக இருந்துச்சுன்னா தட் எக்ஸிஸ்ட் அண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்டு. அதே மாதிரி இந்த இடத்துல பவுண்டட் எபோவாக இருக்குது. ஸோ இட் எக்ஸிஸ்ட் அண்ட் பை லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம் பி ஆஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டை நான் க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ க்யூங்கிறது என்னது? தட் இஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் பி. ஓகேவா? ஸோ க்யூங்கிறது ஒன்றும் கிடையாது, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் பி. ஓகேவா? தென் க்யூங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் பினா மைனஸ் க்யூங்கிறது என்னது? மைனஸ் க்யூங்கிறது வந்து லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ மைனஸ் க்யூங்கிறது வந்து லோவர். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்னா க்யூங்கிறது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு பார்த்துருக்கோம். அப்போ மைனஸ் க்யூ அப்படிங்கிறது வந்து அதோட ஆப்போசிட் இல்லையா? க்யூங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா மைனஸ் க்யூ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது அப்பர் பவுண்ட்னா இது வந்து லோவர் பவுண்டு தான் இருக்கும். பட் இதுக்கு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் நம்மளால் சொல்ல முடியாது, பட் லோவர் பவுண்டில் இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அது வந்து க்யூங்கிறது வந்து ஆக்சுவலாக லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறது என்னது? ஆக்சுவலாக ஒரு அப்பர் பவுண்டு தான். ஓகேவா? ஸோ க்யூங்கிறது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் பி அப்படின்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறதே ஒரு அப்பர் பவுண்டு தான் இல்லையா? அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லலாம்? க்யூங்கிறது வந்து அப்பர் பவுண்ட் ஆஃப் பின்னு சொல்லலாம். க்யூ வந்து அப்பர் பவுண்ட் ஆஃப் பினா மைனஸ் க்யூங்கிறது என்னவா இருக்கும்? லோவர் பவுண்ட் ஆஃப் ஏவா இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா லெட் பி, நம்மளா இன்னொரு எடுத்துக்க போகிறோம் பி அப்படிங்கிற ஒரு செட்டு இல்லை நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பி எனி லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ. ஸோ லோவர் பவுண்டுங்கிறது இப்போ ஏ அப்படிங்கிற செட்டுக்கு லோவர் பவுண்டு இருக்குன்னா மைனஸ் க்யூ மட்டும்தான் இருக்குமா? இல்லை, லோவர் பவுண்டுங்கிறது நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய லோவர் பவுண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நான் இன்னொரு ஒரு லோவர் பவுண்ட் பி அப்படிங்கிற ஒரு லோவர் பவுண்ட் வந்து ஏக்கு எடுத்துக்க போகிறேன். தென் நம்ம டெஃபினேஷன் படி என்ன? மைனஸ் பி இதோட நெகட்டிவ் வந்து அப்படியே ஆப்போசிட், அதாவது தட் இஸ் அப்பர் பவுண்ட் ஃபார் பியாக இருக்கும் இல்லையா? ஸோ பிங்கிறது லோவர் பவுண்ட் ஆஃப் ஏனா மைனஸ் பிங்கிறது அப்பர் பவுண்ட் ஃபார் பி. அண்டு நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், என்ன எடுத்திருக்கோம்? க்யூங்கிறது லோவர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அண்டு மைனஸ் பி இங்கே பார்த்தபடி மைனஸ் பிங்கிறது அப்பர் பவுண்ட் ஆஃப்
ஃபார் பி அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட். மைனஸ் பிங்கிறது அப்பர் பவுண்ட் ஆஃப் பி, கியூங்கிறது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பி. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன, அப்பர் பவுண்ட் அப்பர் பவுண்டில் வந்து இருக்கிறதுலே கியூ தான் வந்து லீஸ்ட் இல்லையா, அதுதான் கம்மி. அப்பர் பவுண்டு நிறைய இருக்கும். அப்பர் பவுண்ட்ஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு செட்டு இருக்குன்னா ஒரு செட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே அப்பர் பவுண்டு தான், ஆனால் இருக்கிறதுல இதுதான் லீஸ்ட், அதுதான் வந்து இந்த இடத்துல கியூ. இது எல்லாமே சேர்ந்து தான் மைனஸ் பி. ஓகேவா, அப்போ மைனஸ் பியை விட இந்த கியூங்கிறது சின்னதாக இருக்கும். தட் இஸ் கியூ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி. அப்போது நம்ம மைனஸ் ஆல் மல்டிபிள் பண்ணனா ஸோ கியூ வந்து மைனஸ் கியூ ஆகிரும், மைனஸ் பி வந்து ப்ளஸ் பி ஆகிரும். இந்த சிம்பிள் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ இதை நான் இதை இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாமா, பிஏ எழுதலாம். பி ஆக்சுவலாக இது வந்து கியூவை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்போ கியூவை பார்த்த மாதிரி போட்டுட்டா மைனஸ் கியூ போட்டுடலாம். அப்போ இதுக்கு மீனிங் என்ன, இது வந்து பிங்கிறனா என்ன, பிங்கிறது நம்ம ஆல்ரெடி எடுத்துறது என்ன, லோவர் பவுண்ட் ஃபார் ஏ. கரெக்டாக, லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ. மைனஸ் கியூங்கிறது என்ன, மைனஸ் கியூங்கிறது வந்து லோவர் பவுண்ட் ஆஃப் ஃபார் ஏ. கரெக்டாக, அதுவும் ஒரு லோவர் பவுண்ட் ஆஃப் ஏ தான். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சிம்பிளை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த சிம்பிள் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, மைனஸ் கியூங்கிறது ஒரு டேர்ம் இருக்குது, அந்த மைனஸ் கியூங்கிறது தான் பெருசு எப்போ பியை கம்பேர் பண்ணுறப்போ. அப்போது என்ன மீனிங்னா, ஒரு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் ஒரு செட்டு இருக்குது, இந்த பிங்கிறது வந்து இது ஃபுல்லாகவே பி. ஓகேவா, இது ஃபுல்லாகவே பி. ஆனால் இந்த பியை விட ஒரு நம்பர் பெருசாக இருக்குது, இந்த பியை விட பெருசாக இருக்குது. அது என்னன்னா மைனஸ் கியூ. அப்போ இந்த மைனஸ் கியூ என்னென்னு சொல்லலாம், இது ஆக்சுவலாக பி மைனஸ் கியூ எல்லாமே வந்து லோவர் பவுண்டு தான். ஆனால் பிங்கிறத கம்பேர் பண்ணால் மைனஸ் கியூங்கிறது என்னது, கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். ஹென்ஸ் மைனஸ் கியூ பி த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த ப்ரூஃப் இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பிங்கிறது பிங்கிறது சரி, மைனஸ் கியூங்கிறது சரி, லோவர் பவுண்டு தான். ஸோ பட் இருக்கிறதுல எது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் அப்படின்னா மைனஸ் கியூ தான். ஏன்னா பியை விட மைனஸ் கியூ வந்து கிரேட்டர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மைனஸ் கியூ பி த கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். அவங்க கேட்ட மாதிரி நம்ம கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோஸில் இருந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படின்ற நியூ யூனிட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.